ஹாய், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இன்றைக்கி தளபதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உப்பளம் இங்கே மைதானத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கான பாதுகாப்பு பணிகள் எல்லாமே புதுச்சேரியில் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு தனியாக போலீஸ்காரங்க தனியாக மீட்டிங் போட்டு போலீஸ்காரர்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம பார்த்ததில்ல. பட் புதுச்சேரியில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. பாஸ் கொடுத்து QR கோடோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை. ஏன்னா நிறைய டைம் ரோட் ஷோ கேட்டிருந்தாங்க. கரூரில் நடந்த சம்பவமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கவனமாக இருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரி ஒரு சிறிய மாநிலம், டிராஃபிக் தான் அதிகமாக இருக்கிறதுனால ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நல்ல விஷயந்தான். பட் பொதுக்கூட்டத்துக்கு 5000 பேர் தான் வரணும் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் தளபதி விஜயோட பார்க்கணும், அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. கொஞ்சம் ஏமாற்றம் தான். தளபதி விஜய் என்ன பேச போகிறாரு புதுச்சேரியில்? அங்கே உள்ள பிரச்சனையை பற்றி பேச போகிறாரா? அங்கே உள்ள பாஜக காங்கிரஸ் பற்றி தான் பேச போகிறாங்களா? என்ன நம்ம தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். 10:30 மணிக்கு தளபதி என்ன பேச போகிறார் அதை பார்த்து நம்ம 10:30 மணிக்கு 11 மணி 12 மணிக்குள்ள நம்ம வீடியோ போடுவோம். புதுச்சேரியில் கால் வைக்க போகிறாரு. புதுச்சேரி மக்கள் வரவேற்க தயாராகிட்டாங்க. எல்லாமே இப்போவே அந்த ஸ்பாட்டை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு. போலீஸு கொஞ்சம் தனியாக மீட்டிங் போட்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்கிக்கலாம். கவனமாக இருக்குன்னு, எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதுமாதிரி தமிழ்நாடு வரவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு.